வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. இந்த வீடியோவில் செவ்வகத்தின் சுற்றளவு மற்றும் பரப்பளவு நம்ம அந்த ஃபார்முலா வச்சு நம்ம சம்ஸை பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் செவ்வகத்தின் சுற்றளவு பரப்பளவு எப்படி வந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த ஃபார்முலாவை வச்சு நம்ம இந்த வீடியோவில் சம்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின், விடுபட்ட விவரத்தை காண்க. நீளம் கொடுத்துருக்காங்க 12 மீட்டர், அகலம் 8 மீட்டர், பரப்பளவும் சுற்றளவும் கேட்குறாங்க. அப்போ இது பார்த்திங்கன்னா செவ்வகத்தோடு தான் கண்டுபிடிக்கிறோம். அப்போ செவ்வகத்தோட பரப்பளவு பார்த்திங்கன்னா ஏ ஈக்குவல் டு, பரப்பளவுனா ஏ குறிப்போம் ஏரியா. இப்போ ஏ ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி. அப்போ ஏ என்ன கொடுத்துருக்காங்க, எல்லுங்கிறது நீளம், அப்போ 12. அதே அகலம் பார்த்திங்கன்னா 8 கொடுத்துருக்காங்க. அப்போ பி ஈக்குவல் டு 8. அப்போ ஆன்சர் 12 இன்ட்டு 8 96 மீட்டர். நம்ம ஸ்கொயர் போடணும், பரப்பளவுக்கு எப்பயுமே ஸ்கொயர் போடுவோம். அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா இங்கே 96. அடுத்தது சுற்றளவு பார்க்குறோம். சுற்றளவுனா பி போடுவோம். அப்போ 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி தான் செவ்வகத்தின் சுற்றளவு. அப்போ 2 இன்ட்டு எல் என்னது 12, அகலம் பார்த்திங்கன்னா 8, நீளத்தை எல்லாவும் அகலத்தை பிரெத்தாகவும் பியாகவும் குறிப்போம். அப்போ 2 ஈக்குவல் டு அதாவது இங்கே 2 இன்ட்டு 12 + 8 20. அப்போ 2 இன்ட்டு 20 40 தான் இதோட சுற்றளவு. ஃபஸ்ட்டு சம் பார்த்தாச்சு. அப்போ செவ்வகத்தின் பரப்பளவு எல் இன்ட்டு பின்னு போட்டு அது 2 நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கி எழுதிட்டோம், 96 வருது. அதே சுற்றளவு பார்த்திங்கன்னா 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி. அப்போ 2 இன்ட்டு எல்லுங்கிறது நீளம் 12, பிரெத்துங்கிறது 8. அப்போ அகலம் 8 போட்டு இது 2 கூட்டினா 20. இப்போ 2ஆல் பெருக்குனா 40 வருது. அப்போ ஃபஸ்ட்டு சம் போட்டது. இது மீட்டரை தான் குறிக்கணும். இங்கே பரப்பளவுக்கு நம்ம மீட்டர் ஸ்கொயர் போடுவோம், இங்கே சுற்றளவுக்கு மீட்டர் மட்டும்தான் போடுவோம். அடுத்தது பாருங்கள், அடுத்த சம் பார்க்கலாம். இங்கே ரெண்டாவது சம்மில் நீளம் கொடுத்துருக்காங்க 15 சென்டிமீட்டர். நீளம்னா நம்ம எல்லுன்னு குறிக்கிறோம், அகலத்தை கொடுக்கல. பரப்பளவு கொடுத்துருக்காங்க, பரப்பளவுங்கிறது ஏ. இப்போ பரப்பளவு வச்சு அப்புறம் சுற்றளவு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பரப்பளவை வச்சு நாம் அகலத்தை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் சுற்றளவு போடலாம். இப்போ பரப்பளவுனா ஏ ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி. அப்போ ஏ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 90 கொடுத்துருக்காங்க. நீளம் பார்த்திங்கன்னா 15, அகலம் கேட்டிருக்காங்க. அப்போ 90 ஈக்குவல் டு 15 இன்ட்டு பி. அப்போ பி கண்டுபிடிக்கணுன்னா நம்ம ஏரியா அதாவது பரப்பளவு பை 15, அதாவது லென்த்து. அப்போ ஃபார்முலா கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ அகலம் ஈக்குவல் டு ஏ பை நீளம். இதே நீளம் கேட்டாங்கன்னா அகலம் பரப்பளவு பை அகலம் அப்படின்னு போட்டுக்கலாம். இல்லையா இங்கே பெருக்கல்ல இருக்குது, இந்த சைடு வரும்போது நமக்கு வகுத்தெல்லாம் ஆகிடும் அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ 90 பை 15. இப்போ 15 பார்த்திங்கன்னா 3ஆல் பெருக்குனா வகுத்தா இது 5 தாட்டி, இது 30 தாட்டி. அப்போ 5 ஒரு தாட்டி 30 6 தாட்டி. அப்போ அகலம் 6, அதாவது 90 பை 15. இதுதான் அகலத்தோட ஃபார்முலா கண்டுபிடிக்கிறோம். அகலம் ஈக்குவல் டு பரப்பளவு பை நீளம். அப்போ கேன்சல் பண்ணால் 3ஆல் வகுப்பட்டால் இது 5, இது 30, இது கேன்சல் பண்ணால் இங்கே 6. அப்போ 6 தான் அகலம். இப்போ நீளம் 15 கொடுத்தாச்சு, அகலம் 6 கொடுத்தாச்சு. இப்போ சுற்றளவு கேட்குறாங்க. அப்போ இங்கே 6ஆம். அப்போ சுற்றளவு பார்க்கும் போது பெரிமீட்டர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி. அப்போ 2 இன்ட்டு எல் என்ன நீளம் என்னது 15 ப்ளஸ் பி பார்த்திங்கன்னா 6. இப்போ இது ரெண்டையும் கூட்டினா 15 + 6 21. அப்போ இது ரெண்டையும் பெருக்குனா 2 2 4 42 மீட்டர். 42 மீட்டர் தான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கேள்விக்கு போகலாம். இங்கே நீளம் கேட்குறாங்க, அதே பரப்பளவு இங்கே கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி பரப்பளவு கேட்குறாங்க, நம்ம சுற்றளவு கொடுத்துட்டாங்க. அப்போ சுற்றளவுலேருந்து நம்ம நீளத்தை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் பரப்பளவு கண்டுபிடிக்கணும். அப்போ சுற்றளவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பி ஈக்குவல் டு 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி.
அப்போ சுற்றளவு என்ன கொடுத்துருக்காங்க 300. அப்போ 2 இன்ட்டு நீளம் தெரியல, அகலம் வந்து 50 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த 2 இந்த பக்கம் கொண்டுட்டு போயிடும். இப்போ இங்கே பெருக்கல்ல இருக்குது, இந்த சைடு கொண்டு வந்தால் வகுத்தல் ஆயிரும். அப்போ 300/2 ஈக்குவல் டு L + 50. 300 கேன்சல் பண்ணால் இது 1 டைமு, இது 1 டைம் 2, ரிமைண்டர் இங்கே 5 0. 150 ஈக்குவல் டு L + 50. 50 வந்து இங்கே கூட்டல் இருக்குது, இந்த பக்கம் வரும்போது கழித்தல் ஆகும். அப்போ 150 - 50 ஈக்குவல் டு நீளம். அப்போ ஆன்சர் என்ன வரும்னா 100 தான் ஆன்சர். 150ல் 50 போச்சுன்னா 100, அதுதான் நீளம். அப்போ நீளம் வந்து 100. அடுத்தது அதை வச்சு நீளம் வந்து 100 கண்டுபிடிச்சாச்சு, அகலம் வந்து 50 இருக்குது. அப்போ பரப்பளவுன்னா A = L × B. அப்போ L என்னது 100, அகலம் 50. அப்போ வந்து 5 போட்டு மீதி 3 0 சேர்த்திக்கிட்டால் 5000 தான் பரப்பளவு. 5000 மில்லிமீட்டர் ஸ்கொயர். 5000 இங்கே சென்டிமீட்டர் இருந்தால் இங்கே சென்டிமீட்டர் வரும், அகலத்துக்கும் சென்டிமீட்டர் வரும். இங்கே மீட்டர்னால் மீட்டர் ஸ்கொயர், இங்கே மீட்டர் வரும். இங்கே வந்து மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ 100 மில்லிமீட்டர், அப்போ 5000 மில்லிமீட்டர். அடுத்தது 4வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீளம் கொடுத்துருக்காங்க, அகலம் கேட்குறாங்க, பரப்பளவு கேட்குறாங்க, சேம் சுற்றளவு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் சுற்றளவு வந்து 2 இன்ட்டு L + B. அப்போ பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க 44ன்ட்டு பிரதியிடுவோம். அப்போ L என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 12 + B. அப்போ அதே மாதிரி இந்த 2 இந்த பக்கம் கொண்டு வரும், பெருக்கல் இருக்குது, இந்த பக்கம் வந்தால் வகுத்தல் ஆயிரும். 44/2 இன்ட்டு 12 + B. 44 2 வகுத்தா 22 ஈக்குவல் டு 12 + B. அப்போ 22ல் 12 போச்சுன்னா நமக்கு B கிடைக்கும். இப்போ 22ல் 12 போச்சுன்னா 10 தான் ஆன்சர். அப்போ B = 10. B = 10 தான் ஆன்சர், 10 சென்டிமீட்டர். இப்போ நாம் பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். L வந்து 12, பிரெத்து வந்து 10. அப்போ பரப்பளவுன்னா L × B. இப்போ L × B அப்படிங்கும் போது L வந்து 12, பிரெத்து வந்து 10. அப்போ 120 சென்டிமீட்டர், 120 சென்டிமீட்டர் தான் ஆன்சர் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நன்றி.